எழுத்தாளர் ஆர்.வி. சரவணன் எழுதிய உணர்வுகள், எழுத்தாளர் சுஜாதா நினைவு தங்க மோதிரம் சிறுகதை போட்டியில 10,000 பரிசு பெற்ற கதை. இப்போ ஃபேஸ்புக்கில் கூட அவர் போட்டிருந்தாரு, பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சு இந்த கதை. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா சுகன்யா. எதிர்த்தாப்புல ராதா நடந்து வர்றா. ராதா தானே அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்குறா. இந்த ராதாவுக்கு சுகன்யா யாருன்னே தெரியாது. வேகமா வந்து சுகன்யாவுடைய டேபிள் தான் இடம் காலியா இருக்கிறதுனால அதுல உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக வேகமா வந்து உட்கார்றா. வேற யாரும் உட்காந்துடக்கூடாதுன்ற ஒரு பதட்டத்துல வேகமா வந்து உட்கார்ந்துடுறா. இவ சுகன்யாவை பார்த்து கேட்குறா ராதா, வேற யாராவது இங்க வர்றாங்களா அப்படின்னு. இல்லைங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிறேன்ட்டு உட்காருவா. அப்ப இந்த சுகன்யா மனசுக்குள்ள நினைக்கிறதா, முணுமுணுக்கிறதா எழுதியிருக்கிறாரு. என் புருஷனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்டிருக்கலாம் அப்படின்னு. டக்குன்னு அந்த இடத்துல இருந்தே கதை வேகம் பிடிக்குது, இந்த 2 கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்திட்டு. அப்போ அவ உட்காந்துடுறா. இவளும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறா. அவளுக்கு வந்து சுகன்யாவுக்கு வந்து சர்வர் வந்து ரவா தோசை வந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு என்னங்க அப்படின்னு ராதாவை பார்த்து கேட்குறாரு. ராதா தானே வந்து உட்காந்துருக்கா இப்போ. ஆள் வர்றாங்க, வந்ததும் ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறா. சர்வர் சரின்ட்டு உள்ளே போயிடுறாரு. இவ பல எண்ண ஓட்டத்தோட இந்த பெண் சுகன்யா தன்னுடைய பழைய கணவன், முன்னாள் கணவனுடைய புது மனைவியோட எதப்புல உட்கார்ந்துருக்கிறதால பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. நம்மளை கலங்கடிக்க வச்சுட்டு தானே நம்ம புருஷனை கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு மனசுக்குள்ள அதெல்லாம் ஓடுது. அப்ப அவளுக்கு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து ராதா பேசுறா. உள்ளதான் இருக்கேன், வாங்க, கடைசி டேபிள்ல உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறா. அப்ப கண்டிப்பா வரப்போறது நம்மளுடைய பழைய கணவன் அருணா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறா சுகன்யா. அதே மாதிரி அந்த அருண் வர்றாரு உள்ள. வந்ததும் இந்த எங்க இருக்கீங்க கேட்கிறப்ப இந்த கடைசியில உட்காந்துருக்கேன் வா அப்படின்னதும் வந்து கடைசியில உட்காந்துருக்க டேபிளுக்கு வந்ததும் பார்க்குறாரு. பார்த்தா சுகன்யா முன்னாள் மனைவியை பார்த்தா அவனுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுது. உடனே ராதாட்ட ஒரு கடுப்பா பேசுறேன், வேற சீட்டு இல்லையா, அங்க போய் உட்காரக்கூடாது, வேற சீட்டு இல்லையா அப்படின்னது. இருக்கிறதுல தானே உட்கார முடியும், உட்காருங்க அப்படின்னு டக்குன்னு இந்த ராதா பதில் சொல்றான். உடனே சுகன்யாவுக்கு ஒரு சந்தோஷமாயுது. வாடா, எவ்வளவு பாடுபடுத்தியிருப்ப என்னைய, ஒரு தடவை பஸ்ஸில் ஒழுங்கா சீட்டு போடலன்றக்காண்டி எல்லாரும் முன்னாடியும் எங்க அப்பா அம்மா என்னதான் எப்படி வளர்த்தாங்களோ, உன்னைய இப்படி கூட ஒரு சீட்டு போட தெரியலன்னு எல்லாரும் முன்னாடியும் திட்டினேல, நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சந்தோஷப்படுறான். ராதா வந்து அரணை திட்டுனது இவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வெளில யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ராதா கேட்குறா. கேட்கும்போது அது வந்து எங்க பழைய கம்பெனி மேனேஜரு அவரு அப்படின்னு அருண் இழுக்கவும், இந்த பழைய கதையெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, உங்க பொண்டாட்டி கூட வாழ்ந்ததை பத்தி கூட நான் இது வரைக்கும் எதாவது கேட்டிருக்கேனா, ஏன் அவ எப்படி இருப்பான்னு கூட நீங்க உங்ககிட்ட போட்டோ கூட நான் வாங்கி பார்த்ததில்ல, எனக்கு எப்பயுமே இந்த பழைய குப்பையே வேணாம், பழைய மேனேஜரை பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்றான். உடனே அருண் வந்து தர்ம சங்கடமான நிலை. இப்போ புதிய மனைவி, பழைய முன்னாள் மனைவி அங்க இருக்கிறாங்க. மெனு கார்டை எடுத்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறேன் அருண் பேச்ச மாத்திர. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு எனக்குன்னா தெரியும் அப்படின்னதும், சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். பொண்டாட்டி என்ன சாப்பிடான்னு கூட தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு அடுத்தடுத்து அவள் கேள்வியாக கேட்க கேட்க இங்கே சுகன்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கிறது. அவன் அவளோட மகிழ்ச்சியா இல்லாம இருக்கிறான்றதே இவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. வேற வழி இல்லாம அந்த சூழ்நிலையை மாத்தணும். சர்வரை கூப்பிட்டு ஏதோ ஆர்டர் கொடுக்குறான். ஒவ்வொரு விஷயத்திலையும் அருணை வந்து அவ டீஸ் பண்ணிட்டே இருக்கிறா அந்த சுகன்யா. அது இவளுக்கு சந்தோஷத்தை தருது. அப்போ அவங்க சொன்ன ஆர்டர் போட்ட ஐட்டம்லாம் வந்துருச்சு. சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுகன்யா அப்போ பொறுமையா இது என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அப்போ அவன் ஃபோன் வருது ராதாவுக்கு. ஃபோன் எடுத்துடுறான். ஃபோன் எடுத்து பேசுகிறா. ஹோட்டலில் இருக்கேம்மா அப்படிங்கிறா. டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டோம்மா அப்படின்றப்ப நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது, அந்த பெண் அவங்களுடைய அம்மாட்ட சொல்கிறான், பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற புரியுது. இப்போ அருண் வந்து இப்போ அவங்க அம்மாட்ட பேசுகிறான்றப்ப எந்த விஷயத்த பேச போகிறான்னு அவனுக்கு ஓரளவு புரிஞ்சனாலேயே சொல்கிறான். நீ வந்து அப்புறம் பேசுறேன்னு சொல்லுமா, இப்போ ஏன் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னதும், பேசாமல் இருங்கன்னு அவளை கண்டுக்கிறாம பதில் சொல்லிட்டு கண்டுக்கிறாம அவள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறா.
குழந்தை பிறக்க லேட் ஆகும்னு டாக்டர் சொல்றாருமா, 5-6 வருஷம் கூட ஆகலாமா, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காருன்னு ராதா சொன்னவும் சுகன்யாவுக்கு பெரிய அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியோட அப்படியே அருணை பார்க்குறா. அவன் டக்குன்னு வேற பக்கம் பார்வையை திருப்பிக்கிறான். ஏன்னா இந்த சுகன்யா அருண் டிவோர்ஸ் பண்றதுக்கு காரணமே, விவாகரத்துக்கு காரணமே இவளால குழந்தை பெத்து தர முடியாதுன்றதுதான் காரணமா இருந்துச்சு. இப்ப ராதாவை பார்க்குறாவ, ராதாவுக்கு கண்கள் கலங்கி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறா. இந்த இதுக்கு முன்னாடி பூரா இந்த சுகன்யா சந்தோஷப்பட்டா. அவங்களுக்குள்ள சண்டை வர்றது, இவனுக்கு இன்னும் மூக்கு உடைக்கிற மாதிரி அவ பேசுறது, மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசுறதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்ட சுகன்யாவுக்கு இப்போ வந்து இந்த விஷயத்தை கேட்டதும் சந்தோஷப்பட அந்த மாதிரி தோணலை மனசுக்கு. ஒரு மாதிரி மனசு ரொம்ப வெறுமை ஆயிடுச்சு அவளுக்கு. அப்படியே உட்காந்துருக்கா. சர்வர் வந்து கேட்குறாரு சுகன்யாட்ட, அம்மா இப்போ உங்களுக்கு என்ன வேணும், சாப்பிட்டீங்க ரவா தோசை, இப்போ என்ன வேணும் கேட்டதும் அந்த 2 பேரையும் பார்க்குறா சுகன்யா. பார்த்துட்டு நிறைய சர்க்கரை போட்டு கசப்பா ஒரு காப்பி கொண்டாப்பா அப்படின்னு கேட்குறா. கதை முடிஞ்சிடுது. இந்த கதை வந்து ஆர்.வி. சரவணன் எழுதிய உணர்வுகள் அப்படின்ற சிறுகதை. இந்த உணர்வுகள் நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற முடியும். அவ்வளோ நேரம் அப்படி இருந்தால் இது எப்படி மாறுச்சு அப்படின்றத அதை உங்கள்கிட்ட நான் இந்த பகிர்ந்துக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசிட்டோம். இன்றைய விண்மீன் கதை பேசலாம் வாங்க நிகழ்வை இன்னைக்கு நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த